அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 3 கிரக சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் உங்களுடைய 2ஆம் அதிபதியான குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி நிலையிலும், அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான கர்மாதிபதி, அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியாகிய சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை என்ற ஒரு நிகழ்வு அமையப்போகுதுங்க. இந்த அமைப்பால் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதக யோக முன்னேற்ற பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. விருச்சிக ராசிங்க, காலபுருஷ தத்துவத்தில் பார்த்துட்டோம்னா 8ஆவது வரக்கூடிய ராசி விருச்சிக ராசி. நீங்கள் எந்த விஷயத்தையும் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா, ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க, மனசார செஞ்சு முடிச்சுட்டு தான் சொல்லுவீங்க. அதே மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நம்ம அளவுக்கு நாம் இருந்தால் போதும், நம்ம அளவுக்கு நம்ம எது செய்ய முடியுதோ அது செஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஆனால் நீங்கள் உண்மையே பேசினாலும் நல்லதே செய்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள். அதனால் சில பேர்கிட்ட தேவையில்லாத கெட்ட பேர் நீங்கள் வாங்கிக்குவீங்க. ஏன்னா மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசி நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க சிலர். ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அது தெரியாது. மனசில் என்ன படுதோ அது உண்மையோ அது தப்போ ரைட்டோ அதெல்லாம் தெரியாது. ஆக மொத்தத்தில் மனசில் பட்டது உங்களுக்கு தெரிஞ்சதை அப்படியே சொல்லுவீங்க. அதனாலேயே சில பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்குவீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் கவலையும் பட மாட்டீங்க. நான் இப்படித்தான், நான் இந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி நேயர்கள். ஆனால் இந்த நிலையில் இருந்தாலும் கடந்த காலங்கள் உங்களுக்கு பெரும் அனுபவத்தை கொடுத்துருச்சுங்க, பெரும் கஷ்டங்களை கொடுத்துருச்சு. ஆனால் உங்களால் வாழ்ந்தவங்க பல பேர் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தரால் கூட நான் ஒரு பைசா புரோஜனம் அனுபவிச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலையை தான் இந்த கடந்த காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷ காலகட்டத்திலேயே நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா விருச்சிக ராசி நேயர்கள் பூர்வீகத்திலேயே இருக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் இடைஞ்சல்கள் உருவாகியிருக்கும். பிறந்தது ஒரு இடங்க, வளர்ந்தது ஒரு இடம், இன்னைக்கு இருக்கிறது ஒரு இடம். ஆனால் இந்த இடத்துலையும் பார்த்துட்டோம்னாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா தேவையில்லாத கொஞ்சம் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுற மாதிரி இருக்குது. அது நேரம் சரியில்லையே என்னன்னு தெரியலையே, எப்போ மாறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் அப்படின்னா இந்த 3 கிரக சேர்க்கை, அதாவது வரக்கூடிய இந்த 2024 இந்த மே மாதம் 19ஆம் தேதி இல்லைங்க, கண்டிப்பாக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அதாவது கலஸ்திர ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி போகும்போது அங்கேயே இருக்கக்கூடிய குரு பகவானும் சூரிய பகவானும் இந்த 3 கிரக இணைவு கலஸ்திர ஸ்தானத்தில் ஏற்படுதுங்க. அப்போது குரு பகவானுங்கிறது யாருங்க? தனக்காரகன். தனக்காரகன் யார்? உங்களுக்கு 2ஆம் அதிபதி தான் தனக்காரகன். உங்கள் தனக்காரகன் தனாதிபதி பஞ்சமாதிபதியாகிய குரு பகவான் கலசரஸ்தானத்தில் போய் 7ஆம் இடத்துல போய் உட்காருதுங்க. அப்போ 7ஆம் இடம்ங்கிறது என்னங்க? உயர்கல்வி, அதாவது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம், நட்பு வட்டாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வெளியூர் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு டிராவல்ஸ் பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கும் எல்லாமே இந்த 7ஆம் இடம் தாங்க. அதே மாதிரி இந்த ஸ்தானத்தில் இந்த 3 கிரகம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் இந்த 7ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்களோட இணைவு ஏற்படும் போது இதை விட என்னங்க ஒரு அமோக வெற்றி. ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் சிலருக்கு பார்த்தோம்னா வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், வேலை கஷ்டங்கள், சிலருக்கு வேலையை இழந்துட்டுங்க, வேலையே போயிடுச்சுங்க. நல்ல இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அற்புதமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பார்த்தா வேலை இல்லைங்க அப்படிங்கிற நிலை. சிலருக்கு பார்த்தோம்னா
கடமைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறேங்க, கட்டாயத்துக்கு வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதியே இல்லை, நான் எதிர்பார்த்த சம்பளம் இல்லை. இதையும் விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போகக்கூடாதுங்கிறதுனால வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க சிலருக்கு பார்க்கும்போதுங்க என்னென்னவோ எப்படி எப்படியோ ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு அந்த நிர்வாக திறமையினால் அந்த வேலை செய்கிற இடத்துலையே ஒரு நல்ல நிலையில் உருவாக்கி வச்சுருக்குறேங்க. முதலாளி நம்மளால் புகழ் அடைஞ்சிட்ருக்கிறாரு, எல்லா நிர்வாக திறமையும் நான் தாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறேங்க. ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இல்லை, அதனால் நமக்கு பெனிஃபிட் இல்லை, லாபம் இல்லை. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஒரு சம்பளமே கூட எதிர்பார்க்குற திருப்தி இல்லை. இதனால் நம்ம கொஞ்சம் இடமாற்றங்கள் பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் செய்து வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாமா, அதாவது இல்லையா நம்ம இங்கே செய்கிற பக்கத்தில் இருந்து நமக்கு ஒரு கம்பெனி, வேறு கம்பெனி, நல்ல கம்பெனி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்திலிருந்து இந்த 3 கிரக சேர்க்கை ஆகக்கூடிய நிலையிலிருந்து உங்களுக்கு தொழிலில் அப்படின்னா வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அருமையான எனக்கு வேலை அமைஞ்சிருச்சு, ஒரு நல்லபடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற நிலை கண்டிப்பாக கிடைச்சே தீரும், மாற்று கருத்தே கிடையாது. அது பணம் நல்ல கைகூடி வரக்கூடிய அதிகமான சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் அமையும். இன்னும் சொல்ல போனோம்னா சிலருக்கு அரசாங்கத்துறையில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் கிடைச்சிருக்கும், நெருக்கடி பிரச்சனைகள் கண்டிப்பாக. அந்த நெருக்கடிகள் எப்படி இருக்குன்னா வேலையிலேயே சில பழு சுமை, அதாவது மேலதிகார தொந்தரவுகள், சிலருக்கு பார்த்தோம்னா அதில் வேலையே பறி கொடுக்கக்கூடிய நிலை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். சிலர் வேலை சொந்தமாக உருவாக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, சொந்த தொழில் ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஒரு பிஸ்னஸுக்கு பல பிஸ்னஸ் நான் பண்ணிட்டேன், ஆனால் ஒன்று கூடமே கூடி வரல, கடைசி என்னப்பா மிச்சம் கடன் மட்டும்தாங்க மிச்சம், கடன்காரன் ஆகிட்டேன். வீட்டில் இந்த கடன் பிரச்சனைகள் வீட்டில் நிம்மதி போயிடுச்சு. கணவன் மனைவி எவ்வளோ நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்தோம், அதான் 4 பேர் பார்த்து சொந்த பந்தம் எல்லாம் பயங்கர மதிக்கிற அளவுக்கு அப்படியே பெரிய அளவில் நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா என்னவோ படிப்படியாக குறைஞ்சி போச்சு, வேலை தொழிலே இப்போ நடத்த முடியாத நிலை ஆகி போச்சு. கடமைக்கு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, ஆட்கள் வர்றாங்க, நிரந்தரமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. 50 பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு 500 வச்சு ஆள் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி 10 பேர் வச்சு செய்கிறது பெருசாக இருக்குதுங்க. இவங்களும் இருப்பாங்களா போயிடுவாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ ஒரு ஆளுமை திறமை இருந்தது. ஏன்னா விருச்சிக ராசினா ஆளுமை திறமை அதிகங்க. 10ஆம் அதிபதி சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆளுமை திறமைங்கிறது அது உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் அப்படியே உங்களுடைய பேச்சுக்கு கணீருங்கிற ஒரு மதிப்பு இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு புகழ் கிடைக்கும். அதே மட்டும் கிடையாதுங்க, ஒன்று நினச்சிட்டிங்கன்னா முடிக்காமல் விட மாட்டீங்க, அந்த மாதிரி சாமர்த்தியமான ஒரு திறமை இருக்கும். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஊர் சொந்த பந்தத்தில் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு உதவி வாங்குற அளவுக்கு தான் இருந்திருப்பாங்க. பல பேர் நீங்கள் உருவாக்கி வச்சுருப்பீங்க, உங்ககிட்ட வேலை கற்றுக்கிட்டவங்களே இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் தான் இருப்பாங்க. அந்த திறமை உங்ககிட்ட இருக்குது. ஆனால் நாம் அடுத்தவங்களை வாழ வச்சோம், ஒரு வழிகாட்டணும், வாழ்க்கைக்கு ஒரு துணையாக நீங்கள் இருந்தீங்க, இன்றைக்கி உருவாக்குனீங்க. ஆனால் கடைசியில் என்னென்னா ஏதாவது அடுத்தவங்க வாழ்ந்தாங்க, ஆனால் நாம் வாழல. நாம் இன்றைக்கி ஒரு முதலாளியாக இருந்தாலும் ஆனால் திறமை இருந்தும் நாம் இன்றைக்கி ஒரு கூலிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி கூட நமக்கு இல்லையேங்கிற ஒரு நிலையில் விருச்சிக ராசி நேயர்கள் சிலர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. தசாபதி நல்லா இருந்தால் நல்லா இருக்கலாம், அது வேறங்க. ஆனால் சிலருக்கு பார்க்கும்போது இந்த கோச்சார பலன்கள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சில பாதகமான நிலைகள் எல்லாமே இருந்தது. காரணம் என்னென்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்து நிம்மதி ஸ்தானத்தை கெடுத்துட்டு இருக்கிறார். அப்படின்னா அந்த சனி பார்வை உங்களுக்கு ராசிக்கு கண்டிப்பாக அதாவது இந்த எல்லாமே கடந்த காலத்தில் எல்லாமே அந்த 5ஆம் இடத்துல பார்த்தோம்னா ராகு, பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை, பூர்வீக சொத்துல பிரச்சனை, அண்ணன் தம்பிங்களால நம்ம எல்லாமே நீங்கள் உருவாக்கினீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு எதிரியாக நிற்பாங்க. சில தேவையில்லாத சங்கடங்கள், சரிப்புகள், கணவன் மனைவிக்குள்ளே பார்த்துட்டா கூட அதாவது சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லைங்க, ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்குதுங்க, என்னவோ தெரியலிங்க. வீட்டில் முதல்ல இருந்த மாதிரி ஒரு நிம்மதியே இல்லை. குழந்தைங்களுக்கு கூட சரியான கல்வி, சரியான வேலை வாய்ப்புகள், அதாவது எல்லாமே அவங்களுக்கு நான் உருவாக்கி வச்சேன். ஆனால் இன்றைக்கி ஆளான பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய பரஸ்பரம்
ஒரு நிம்மதி இல்லை. என்னவோ ஆளுக்கு பார்த்தோம்னா அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம மூணாவது மனுஷன் மாதிரி தான் குடும்பமாக போகக்கூடிய நிலையில் இருக்குதுங்க. வீட்டில் ஒரு சுபகாரியம் நடத்தலாம்னு முயற்சி எடுத்தேன், பண்ணவே முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிற நிலையெல்லாம் கண்டிப்பாக மாறி விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழந்தைங்களுக்கு, அதாவது வாரிசுகளுக்கும் தனக்கும் ஒரு ஒற்றுமையும், கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு மன மகிழ்ச்சியும், அதே மாதிரி பணவரவு தனவரவு எல்லாமே லாக்காக இருக்கும். உங்களுடைய பணம் அடுத்த கையில் சிக்கியிருக்கும், அது வரவே வராது. நீங்கள் யாருக்கிட்ட ஒத்துறவா வாங்கியிருப்பீங்க, அது பதில் சொல்லவே முடியாது. இந்த மாதிரிலாம் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து, அதாவது வீட்டில் ஒரு விசேஷங்க அப்படின்னா ஒரு பொண்ணு இருக்குதா, திருமணம் அருமையான மாப்பிள்ளை அமையுங்க. ஏன்னா பணம் இல்லைங்க, காசு இல்லைங்க, எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் பண்ணணும். ஆனால் நமக்கு இப்போ நல்லது பண்ணுறதுக்கு நெருக்கடியாக இருக்குதுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் போய் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நெருங்கி வரும். அதுலேயும் சிலருக்கு பார்த்தோம்னா, அதாவது ஒரு வெளியூர் பயணங்கள் செய்து நான் கொஞ்சம் மேன்மை அடையணும் அப்படின்னு பசங்களுக்கு கொஞ்சம் வெளியில் அனுப்பலாம்னு நினைக்கிறேன், அது நல்லபடியாக அமையுமா, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விருச்சிக ராசினியர்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சு வரும். சில விருச்சிக ராசி நேயர்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு 50-55 ஆகி போச்சுங்க. எல்லாமே இளமையில் ரொம்ப ஜாலியாக அருமையாக இருந்தேன், கள்ளங்கோடம் இல்லாத வாழ்ந்தேன். ஆனால் இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய வயசில் நல்ல ஒரு கௌரவமாக உட்காரக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா என்னவோ எல்லாம் இழந்த மாதிரி இருக்குது. ஆரோக்கியம் சரியில்லைங்க. ஏதோ ஒரு நேரத்தில் இருக்கிற தெம்பு தைரியம் மறு நேரத்தில் இருக்க மாட்டேங்குதுங்க. வாழ்க்கையில் சில இழப்புகளை சந்திச்சுட்டே இருக்கிறேங்க. கொஞ்ச காலம் நல்லா இருந்தால் ஏதோ மாறி கஷ்டங்கள் வருதுங்க. இதெல்லாம் தீருமா, மாறுமா, வெற்றி கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெற்றி உங்களுக்கு நிச்சயம்ங்கிற இந்த 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு சாதக யோக பலன்கள் அமைய போகுது. அதனால் முயற்சிகள் எடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக 12/6/2024 வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் கலசர ஸ்தானத்தில் உங்களுக்கு இந்த 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு இனி வரக்கூடிய எதிர்காலத்துக்கு தீட்டக்கூடிய ஒரு சாதகமான வாய்ப்புகள் அமைங்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க. இந்த 24 நாள்லேயே எல்லாமே நான் முடிச்சிருவேனா, நான் எல்லா பிரச்சனைகளும் தீர்த்துருவேனா, இந்த கடனெல்லாம் கட்டிடுவேனா அப்படின்னா கடன்களும் நீங்கள் இந்த 24லேயே கட்ட முடியாது. ஆனால் அதெல்லாம் கட்டுறதுக்கு சில வாய்ப்புகள் ஏற்படும். சில அரசாங்க சார்ந்த ஒரு டெண்டரு, ஒரு வாய்ப்புகள், அதாவது தூர பிரயாணங்களால் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள், சொந்த பந்தங்கள் முன்னால் நீங்கள் வெள்ளமை இழந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து அவங்க மதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே அமையும். சிலருக்கு பார்த்தோன்னா புத்திரபாகியம் தடங்களாக இருக்கும், அந்த புத்திரபாகியங்கள் கண்டிப்பாக கூடி வரும். அப்படிங்கிற ஒரு நிலை இந்த 3 கிரக சேர்க்கையினால் உங்களுடைய பொருளாதார வாழ்வாதார வெற்றிகள் அடையக்கூடிய காலகமாக இருக்கிறனால முயற்சிகள் செய்யுங்க, வெற்றி நிச்சயம். இது உங்களுடைய கோச்சார பலன் இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையாக தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை உருவாக்குங்க. வளர்ச்சி நிச்சயம்ங்கிற மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.